கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனை வேளையில தேவ வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் வரைக்கும் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் அப்படியாய் நன்றியுள்ள இதயத்தோடு ஒரு இசை தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவெளியில துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீர். விசேஷமா இந்த வார்த்தையினால எங்களை திருப்தியாக்கும், ஆஸ்வதியும், விடுதலையாக்கும். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய விசுவாசிக்க ஒப்புக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உடைய நாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடந்து வரட்டும். எங்கள் ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வந்த வண்ணமாய் செல்லாதபடி விடுதலை பெற்றுள்ளாய் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் பரிசுத்தாவின் இறங்கினது போல இந்த காலவேளையில எங்களை கர்த்தர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாம மாத்திரம் இந்த மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த காலவேளையிலே தேவ வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 119 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். Psalms 119 verse 1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதம் என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்குது. இந்த 176 வசனங்களையும் பார்த்தா கர்த்தருடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை எல்லா வசனங்களையும் நம்ம வாசிக்கிறோம். 176 வசனம் இருக்குது. இது எல்லாமே கர்த்தருடைய வேதத்தினால் உண்டாகிற மேன்மைகளை இங்கே இந்த சங்கீதக்காரன் இங்கே குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனமும் வாழ்க்கையும் ஒன்று. வசனமும் வாழ்க்கையும் இணையும் போது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானும் என் வேதமும் என்று சொல்லலாம். அப்ப கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருக்கு கிடைக்கிற ஒரு 7 விதமான பாக்கியங்களை இந்த காலவெளியில தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவது சங்கீதம் 119:41. Psalms 119 verse 41. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவ. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதுதான், அதை அவர்கள் கேட்க தங்களை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவருடைய தயவு அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறது. அந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் அவங்களை என்ன பண்றாரா? ரட்சிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியல நமக்கு தெரிந்த ஒரு வசனம், இது கிரியினால் உண்டானதல்ல, கிருபையினால் உண்டானது. விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு சொல்கிறபடி அந்த கிருபை அல்லது தயவினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார். உண்மைதான். ரத்தத்தினால நம்முடைய பாவத்திலிருந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு ரத்தத்தின் வல்லமையினால ரட்சிக்கிறார். அனுதின ரட்சிப்பு. ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. ஒரு தடவை ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்கள் திரும்ப வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் அவர்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு நிறைவேறாமல் போகிறது. அப்ப வேதத்தினால நம்ம சுத்திகரிக்கப்படுகிறது அவசியமா இருக்கிறது. வேதம் நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ரட்சிப்பை வேதம் நமக்கு அருளி செய்கிறது என்பதில் சந்தேகமில்லை. வேதத்தின்படி நடக்கிறவங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும், காணப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது. அது எப்பொழுது காணப்படும்? அந்த வேதத்தை தினந்தோறும் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை என்ன பண்றாரு? எல்லாவித காரியத்திலிருந்து ரட்சிக்கிறார். ஆண்டு விடுதலை ஆக்குகிறார். 25 வசனமும் 28 வசனமும் வாசிக்கும் போது verse 25, அதுக்கப்புறம் 28 வாசிக்கலாம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா மண்ணோடு என்ன பண்ணிருக்கிறதா? ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்படின்னா மரித்து போனதுன்னு அர்த்தம். அந்த மரித்து போன ஆத்மாவை கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணுகிறதா? உயிர்ப்பிக்கிறது, ரட்சிக்கிறது, உயிர்ப்பித்து அவளை விடுதலை ஆக்குகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாவத்துல அப்படியே பாவ வல்லமை அகப்பட்ட எந்த ஒரு மனுஷரையும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அந்த வார்த்தையை அவர்கள் கேட்கும் போது அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செய்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமை. இந்தியா ரட்சிக்கப்படணும், உடன்பிறந்தவர்கள் ரட்சிக்கப்படணும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அவங்க தேவ வார்த்தையை கேட்க தன்னுடைய செவிகளை சாய்க்கும் போது
ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கிறது என்று இந்த இடத்துல 28 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது verse 28, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். சஞ்சலத்தால் என் ஆத்மா என்ன பண்ணுகிறதா, கரைந்து போகிறது. சில அப்படியே ஒரு மாதிரி ஒடுக்கின சூழ்நிலைகள்ல நம்ம காணப்படும் போது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து என்ன பண்ணுமா, நிறுத்தும். அந்த வசனம் அப்படியே டக்குன்னு நம்மளை காலூன்றி நிற்க கிருபை செய்கிறோம். எந்த ஒரு மனுஷனுடைய ஆறுதலான வார்த்தையை காட்டிலும் கர்த்தருடைய வசனத்துல வல்லமை உண்டு என்பதை விசுவாசித்து நம்ம சோர்ந்து போன நேரங்களில் சில நேரத்தில் என்ன பண்றோம், வசனத்தை மறந்துடுறோம். பிசாசு அப்படி நம்மளை என்ன பண்ணிட்டோம், அப்படிப்பட்ட சிந்தனையை கொடுத்துறோம். நம்ம அதுக்கு இடம் கொடுக்காதபடி என்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் உம்மிடத்துல உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல வந்து வேதத்தை திறக்கும் போது முதலாவது அது நம்மை உயிர்ப்பிக்கிறது, இரண்டாவது நம்மை எடுத்து நிறுத்துகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு வசனத்தினால எடுத்து நிறுத்தப்பட்டவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப வேதத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கும் போது கீழே விழமாட்டோன்னு பைபிள் சொல்லல. நீதிமான் எழுதரும் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லுகிறது. எப்படி எழுந்திருப்பான் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் திரும்ப என்ன பண்றாரு, அவர்களை உயிர்ப்பிக்கிறார். எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், மன கஷ்டங்கள், சஞ்சலங்கள், அப்படி வியாகுலங்கள் வந்தாலும் கர்த்தருடைய வசனம் உடனே நம்மளை என்ன பண்ணுகிறது, உயிர்ப்பித்து திரும்ப அதே நிலைமையில என்ன பண்ணுகிறது, எடுத்து நிறுத்துகிறதை இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாய் நம்ம அப்படியே பெற்றுக் கொடுக்கிறோம், வசனத்தின் மூலமாய். இரண்டாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 49வது வசனம், சங்கீதம் 119 49, Psalms 119 verse 49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். 50வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை நம்ப பண்ணுகிறது அல்லது விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது. நம்பிக்கையே இல்லாத ஆட்களா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையை வாசிக்கும் போது மனுஷன் சொல்ற சில வார்த்தைகளை வந்து நம்ம நம்ப கூடாம கூட ஏற்றுக்கொள்ள விட்டுறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படி இல்லை, அது நம்மை நம்ப பண்ணுகிறது. இட் ஹாஸ் த பவர் டு மேக் அஸ் டு பிலீவ். அந்த வார்த்தையுள்ள வல்லமை நம்ம சிந்தையில இருக்கிற சிறைகளை அகற்றி கணுக்களையும் ஊனையும் என்ன பண்ணுதுதான் பிரிக்கிறது. நினைவுகளை என்ன பண்ணுது, வகை அறுக்கிறது. நம்ம எந்த பாண்டேஜ்ல, எந்த ஃபெயிலியர்ல, எந்த பயத்துல இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை அதுல இருந்து விடுதலையாக்கி நம்மை விசுவாசத்திற்குள்ள என்ன பண்ணுகிறது, நடத்துகிறது. ஒரு ஊழியக்காரங்க நம்மளை நடத்துறாங்க. எப்படி நடத்த முடியும், வசனத்தை சொல்லிதான் என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். கர்த்தருடைய நாம மகிமை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படிதான் நம்மளை நடத்துறாரு, அந்த வசனத்தின் மூலமா தான் நம்மளை என்ன பண்றாரு, நடத்துகிறார். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக என்ன பண்ணுங்க, உறுதிப்படுத்தும். சஞ்சலத்தில் இருப்போம், டக்குன்னு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை தருவாரு. அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே நம்ம பற்றி ஜெபிக்கும் போது அது அப்படியே நிறைவேறும். அதுக்கு விரோதமா எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார். அந்த வசனத்துக்காகவே கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். 50ஆம் வசனம், அதுவே என் சிறுமையில் எனக்கு என்னதான் ஆறுதல், இல்லாட்டி எனக்கு பலன், அது எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு அது ஒரு கேடகம் மாறி. கர்த்தருடைய நாம உங்களுடைய வாக்கு என்னை என்ன பண்ணுது, உயிர்ப்பித்தது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது, இந்த வசனம் நம்மை கீழே மண்ணோடு ஆத்மா ஒட்டி கொண்டிருக்கிற நிலைமையிலையும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தி அதுக்கப்புறம் விசுவாசத்தை தருகிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்யறாரு. அதை எப்படி கிரியை செய்யறாரு, வசனத்தை வாசிக்க வைக்கிறார். வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள வேதத்தை தியானிக்கும் போது எனக்குள்ள அனல் மூண்டதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. கர்த்தர் எந்தப்பட்ட குளிரான சோர்ந்து போன நிலைமையிலும் அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க வல்லமுடையதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருக்கு இவ்விதமான பாக்கியங்களை ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். இவ்விதமான பாக்கியங்கள் வேதத்தின்படி நடக்காதவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது, உலகத்தாருக்கு அல்ல. வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள், பாக்கியங்கள் கிடைக்கிறது. மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 119 9, சங்கீதம் Psalms 119 verse 9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது. ஆனால் தினந்தோற ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வசனம் நம்ம என்ன பண்ணுகிறதா, சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை இருதயத்தில் என்ன பண்ண வைத்தேன்னு சொல்லி வாசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனம் உள்ள இருக்கும்போது தேவனுடைய வித்து வசனம்
அது உள்ள இருக்கும்போது பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய கூடாதபடி அந்த வசனத்தின் வல்லமை நம்மை உணர்த்தி நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவன் வழி என்னன்னே அவனுக்கு தெரியல. சிலவங்க அவன் வழி நல்லதுன்றாங்க, சிலவங்க கெட்டதுன்றாங்க. யாரை நம்புறது? அப்ப வேதத்தை படிக்கும் போதுதான் நம்ம எந்த வழியில இருக்கிறோம் என்று வேதம் போதித்து, நம்ம தீய வழியில இருந்தால் அதை உணர்த்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை உணர்த்தி நம்ம என்ன பண்ணுகிறது? சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆண்டோடைய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தீமையை நன்மைன்னு சொல்லுவாங்க, நன்மையை தீமைன்னு சொல்லுவாங்க. இதுல யார் சொல்றது சரி, யார் சொல்றது தவறுன்னு நமக்கு தெரியாது. அப்ப ஆண்டவருடைய வேதத்தை ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் ஒருத்தங்க இப்படி பிரசங்கம் பண்றாங்க, ஒருத்தங்க அப்படி பிரசங்கம் பண்றாங்க, எதை நம்புறது? அப்ப ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாகுது. ஏன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களுடைய வயிற்று ஆதாயத்துக்காக வேத புரட்டர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மாட்டிக்கொள்ற ஜனங்க எப்படி எது சரியான வழின்னு தெரியாம இருக்கும்போது அவங்க வேதத்தை படிப்பது மிக மிக நல்லது. எந்த சபைக்கு போறோன்றது முக்கியம் இல்ல, எந்த ஊழியக்காரங்க நடத்துறாங்கன்னு முக்கியம் இல்ல. ஒருவேளை அவங்க அபிஷேகம் பெற்றவங்களா கூட இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆனா நமக்கும் வேதத்துக்கும் சரியான தொடர்பு ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது நாம் காப்பாற்றப்படுகிறோம். இன்னைக்கு நல்ல ஊழியக்காரங்களா இருக்கிறவங்க நாளைக்கு வருங்காலத்துல எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப நம்ம வேதத்தை முற்றிலும் நம்பி சார்ந்து கொள்ளும் போது அந்த உத்தமத்தை விட்டு விலகாதபடி கர்த்தர் நிலை நிற்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியக்காரங்களை நம்ம நடத்துறாங்க, பரிசுத்தாவியினர் தான் நம்ம நடத்துறாரு ஊழியக்காரன் மூலமா. ஆனா அதிலும் விசேஷமானது வேதத்தின்படி நடக்கிற, வேதத்தை நம்ம படிச்சு அதுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார். நிறைய பேர் நம்முடைய பாவங்களை சொல்ல மாட்டாங்க, நம்முடைய குற்றங்களை நேருக்கு நேரம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க? தயங்குவாங்க. ஆனா வசனம் ஒரு நாள் தயங்கவே தயங்காது. அது என்ன பண்ணுது? உருவ குத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாம எந்த மனுஷனா இருக்கட்டுமே, அவன் செய்யற தவறுகளை மற்ற ஜனங்க சொன்னா அதான் மனஸ்தாபப்படுவாங்கன்னு சொல்லி அமைதியில இருந்துருவாங்க. ஆனா வசனம் ஒரு நாள் யாரும் என்ன பண்ணாது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதனால வசனத்தை படிக்கும் போதுதான் நம்முடைய வழி என்னன்னு நமக்கு தெரியும். நம்மை சுத்தம் பண்ண கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 6வது வசனத்தை வாசிக்கலாம். Psalms 119:6. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய நாமம், நான் உன்னுடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது, அந்த வசனத்தை இப்படி சொல்லலாம், உங்களுடைய கற்பனைகள் படி எல்லாம் நான் சரியா நடந்தா என் வாழ்க்கையில வெட்கம் என்ன பண்ணாது? வரவே வராது. ஏன் கற்பனைகளின்படி, என்னுடைய மன விருப்பத்தின்படி, என்னுடைய ஆசையின்படி நான் நடக்காதபடி கர்த்தருடைய கற்பனைகளின்படி, அவருடைய கட்டளைகளின்படி நான் நடந்தா நிச்சயமா வாழ்க்கையில வெட்கம் கிடையாது. 100க்கு 100. நம்ம ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கிறோம். சில காரியங்களை நம்முடைய விருப்பத்தின்படி செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அங்க வெட்கப்படுகிற நிலைமைகளுக்கு நேராக நாம் கொண்டு போகப்படுகிறோம். ஆனா தான் இந்த சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்றாரு, இந்த வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், அல்லது இந்த வசனத்துல 6ஆம் வசனத்துல நான் நம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது, அதன்படி செய்ய முற்படும் போது, அதற்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில வெட்கம் என்ன பண்ணாது? வரவே வராது. ஆண்டவருடைய நாம மகிமை. ஒருவேளை வசனத்தின்படி நடக்கும்போது ஜனங்கள் நம்மளை விட்டு சில நேரத்துல போயிடலாம். ஒருவேளை நம்ம உதவியற்றவனை போல காணப்படலாம். ஆனா வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திருந்தது நான் என்ன பண்றதில்ல அப்படின்னா வெட்கப்படுற நிலைமையில கர்த்தர் விடவே மாட்டார். அப்ப வசனத்துப்படி நடக்கும்போது ஜனங்களோ சூழ்நிலைகளோ நமக்கு சாதகமா இருக்காது. ஆனா அவை நமக்கு முக்கியம் கிடையாது. சில பேர் நம்மளை வாழ வைக்கிறோம், உதவி செய்யறோம்னு சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி நம்ம அவங்களுடைய கற்பனைகளையும் அவங்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாய் காணப்படாதபடி கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் படைக்கப்பட்டேன், அழைக்கப்பட்டேன், உருவாக்கப்பட்டேன், கர்த்தரை அழைத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய கற்பனைகளை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில வெட்கம் கிடையாது. ஒருவேளை கைவிடப்பட்ட மாதிரி தனியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய நாம ஒரு தீமையான காரியங்களை செய்யறதுக்கு ஜனங்க ஒன்று கூடுறாங்க, நன்மையான காரியங்களை செய்யறதுக்கு ஜனங்க கூட வரமாட்டாங்க. நம்ம தனித்து விடப்படுவோம் சில நேரத்துல. ஆனா நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நமக்கு ஊன்றுகோலா இருந்து நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். நான் உடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது, நம்ம மனுஷனை பார்க்கும் போதுதான் வெட்கப்பட்டு போயிடும். மனுஷனை பார்க்காதபடி மனுஷன் வேணும். ஆனா அதே நேரத்துல கர்த்தருடைய கண்ணோட்டத்துல நம்ம மற்றவங்களை பார்க்கணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக.
அப்படி பார்க்கும்போது நம்ம மற்றவங்களை பிரியப்படுத்தணும் சில விஷயத்துல போய் நம்ம வெட்கப்பட்டு போவோம், ஆனா அவங்க வெட்கப்பட மாட்டாங்க. இதுல நம்ம மாட்டிக்குவோம். அப்படி இல்லாதபடி ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளை நான் என்ன பண்ணணும், ஒரு ஆட்கள் யாராவது சொல்றாங்கன்னா அது வேதத்துல இருக்குதா, வேதத்தின்படி இருக்குதா, அதை ஏற்றுக்கொள்ளலாமா, வேதத்தின்படி இல்லாத ஒரு காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால உபத்திரங்கள் வரும், அதனால தனிமை வரும், கைவிடப்பட்ட நிலைமை வரும். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவனா இருக்கிறார் என்பதுல சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கிறோம். 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது verse 8, சங்கீதம் 119:8, Psalms 119 verse 8. உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். உமது பிரமாணங்களை நான் என்ன பண்ணுவேன், கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை என்ன பண்ணாதீங்க, கைவிடாதேயும். ஆண்டவருடைய நாம ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் இங்கே என்ன பண்றாரு, கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சில கிறிஸ்தவங்களை பார்த்திருக்க, வைராக்கியமா இருப்பாங்க, கர்த்தருக்கு உண்மையா இருப்பாங்க. நாட்கள் செல்ல 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 அந்த பிரமாணங்களை கடைபிடிக்கிறதை அவர்கள் தளர்ந்து விடுகிறார்கள், விட்டு விடுகிறார்கள். அப்படி காணப்படாதபடி நம்ம எந்த முடிவு பறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னா, முடிவு பறிந்த கர்த்தருடைய வார்த்தையில நிலை நின்று அந்த கற்பனைகளை கை கொள்ளும் போது ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாராம், கைவிட மாட்டார். அவருடைய பாதுகாப்பை முடிவு பரியந்தம், மரண பரியந்தம், நம்முடைய முதிர் வயது வரைக்கும், நம்முடைய கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் கைவிடாதிருக்க வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், அவருடைய பிரமாணங்களை என்ன பண்ணணும், கைக்கொள்ளுவர்களாய் காணப்பட வேண்டும். எந்த வயதிலையும் கைக்கொள்ளக்கூடியத்தக்க பிரமாணங்களை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த நபராலும் செய்யக்கூடிய கட்டளைகளை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நாட்கள் நம்ம உற்சாகமா வாஞ்சையா இருக்கிறோம், நாட்கள் செல்ல செல்ல சூழ்நிலைக்கு ஏற்றது போல, உலக ஜனங்களுக்கு ஏற்றது போல, குடும்பத்துக்கு ஏற்றது போல நம்ம இசைவு தந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை கைவிடப்படக்கூடியதாய் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, உமது பிரமாணங்களை நான் என்ன பண்ணுவேன், கை கொள்வேன். நம்ம மற்றவங்களை நேசிக்கிறோம், மற்றவங்க வேணும், ஜனங்க வேணும். ஆனா அதே சமயத்துல கற்பனைகளின்படி நம்ம நடக்கிறதுல ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, we have to give preference to only ஆண்டவுடைய காரியங்களை மட்டும் நமக்கு முதலிடம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உலகம். அப்படி நம்ம இருந்தோம்னா உலகம் கைவிட்டாலும் சரி, சொந்த பந்தம் கைவிட்டாலும் சரி, சூழ்நிலை கைவிட்டாலும் சரி, கர்த்தர் கைவிடாதவராக இருக்கிறார், அல்லது கர்த்தர் கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை என்ன பண்ணுவேன், கனப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். நானே உன்னோடு இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல மனுஷர் சஞ்சாரம் இல்லாத சூழ்நிலையும் உதவியற்ற சூழ்நிலையும் கர்த்தர் மறக்கிறதுக்கு அநீதியுள்ள தேவன் இல்லை. நம்முடைய நாட்கள்ல ஆண்டவருக்கு உண்மையாய் பயந்து ஜீவித்தா நம்முடைய ஒவ்வொரு மன விருப்பங்களையும் தேவைகளையும் கூட ஆண்டவர் அறிந்து அற்புதமா கர்த்தர் சந்திப்பார். அதுல மாற்றமே கிடையாது. இப்ப ஆண்டவர் இந்த 5வது காரியத்துல என்ன சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கைவிடாதிருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எப்ப அவர் நம்மை கைவிட மாட்டார், முடிவு பரியந்தும் அவருடைய பிரமாணங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், உறுதியாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி செய்யும் போது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கும் போது என்ன பண்ணாத, அதை செய்யாமல் இருக்காத. எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமா ஜீவிக்கணுமோ அந்த நாட்கள் ஆண்டவருக்கு வைராக்கியம் காட்டணும். சில நாட்கள்ல தடைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா நல்ல நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்து அதற்கேற்றபடி நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் அவங்க செய்யற ஒரு காரியம் என்னவென்றால், பிரமாணங்களை ஒரு நாள் அவங்க விட்டுவிடவே மாட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் வரவேற்பு, ஒரு பக்கம் எந்த விதமான காரியம் இருந்தாலும் சரி, பிரமாணத்துக்கு விரோதமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன், வேதத்துக்கு புறம்பான காரியங்களை நான் ஒருபோது இசைவு தரமாட்டேன் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, மற்றவங்களை நம்ம நடத்துறோமா இல்லையோ, நம்ம அப்படி ஸ்ட்ராங்கா நின்னா கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மற்றவங்களுக்கு போதிக்க முடியும், அவங்க கீழ்ப்படிஞ்சா அவங்க விருப்பம், யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா நம்மளை நாம் கட்டாயப்படுத்த முடியும். we can discipline ourselves. நம்மளை நம்ம ஆண்டவருடைய என்ன பண்ணணும், கற்பனைகளின்படி நடக்க ஒப்பு கொடுக்க நமக்குள்ள ஆண்டவர் அந்த அதிகாரத்தையும் தன்னிச்சையும் கொடுத்திருக்கிறார்.
அந்த செல்ஃப், அதை நம்ம ஆண்டவருக்கு பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து, நம்முடைய சுயத்தை அர்ப்பணித்து, என்னுடைய விருப்பத்தின்படி வாழ மாட்டேன், உம்முடைய சித்தத்தின்படி மட்டும் நான் செய்வேன் சொல்லி அந்த பிரமாணங்களை தள்ளி போடாம இருந்தா நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாட் ஈவன் a சிங்கிள் ஈவென்ட், ஒரு விஷயத்திலையும் கர்த்தர் கைவிட மாட்டார் என்பதை இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6வது, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தர விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, சங்கீதம் 119 24, Psalms 119 verse 24, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரமாய் இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் எனக்கு எப்படி இருக்கிறதா? இன்பமும் என் ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. நிறைய விஷயத்துல நமக்கு ஒரு இன்பம் வருது. சொந்தக்காரங்களை பார்த்தா சந்தோஷம், நல்ல உணவு உடைகளை பார்த்தா சந்தோஷம், நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருந்தா சந்தோஷம். இந்த சந்தோஷங்கள் நிலைக்கிறது அல்ல, வரும் போயிடும். ஆனா வேதத்துல உள்ள சந்தோஷன்றது அது ஜீவ நீரூற்று போல உள்ளிருந்து பொங்கிக்கிட்டே இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் என்ன பண்ணுமா? ஓடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து ஓடும்னா அப்ப இப்படிப்பட்ட அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் காணப்படும். பரிசுத்த ஆவியை பற்றி அதுல நிறைந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருக்காய் வேதனைப்படுகிற சூழ்நிலைகள் வேற. ஆண்டவர் மாறாவின் கசப்பை என்ன பண்ணாராம்? மதுரமாய் மாற்றினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, உம்முடைய சாட்சிகள் எனக்கு எப்படி இருக்கிறது? இன்பமா இருக்குது. எத்தனை சாட்சிகளை வேதத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தது, அவங்க தேவனுக்காக வைராக்கியமா நின்னது, அவங்க ஆண்டவருக்காக தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை காட்டின அந்த விதங்கள் பார்க்கும்போது நமக்கு அது எப்படி தருகிறது? ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தருடைய அது மாத்திரம் இல்ல, நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஆழமான ஒரு பாதிப்பு, தாக்கம், பாதிப்புன்னு சொல்றதை விட இம்பாக்ட், அப்படிப்பட்ட ஒரு உணர்வும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியும் நமக்குள்ள என்ன பண்ணுகிறது? காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப வேதத்தை வாசிக்க 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 நமக்குள்ள ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை தர வல்லவராக இருக்கிறார். இந்த மகிழ்ச்சியை தேடிதான் ஜனங்க எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறாங்க. சபைக்கு வந்தா நிச்சயம் மகிழ்ச்சி இருக்குது. எப்போ அப்படின்னா இந்த வேதத்தின் மேல நம்முடைய பற்றுதல் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சாட்சிகள், நிறைய திருஷ்டாந்தங்கள், நிறைய உதாரணங்கள், லைஃப் பயோகிராபி நிறைய ஆண்டவர் வேதத்துல வச்சிருக்கிறார். அதை வாசிக்க 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 நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிற விதத்துல ஆண்டவர் அதை கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். என் ஆலோசனைக்காரருமா இருக்குது. எப்படி இருக்குதான்? தேவ வார்த்தைகள் எனக்கு ஆலோசனைக்காரருமா இருக்குது. இதை செய்யாத இப்படி பண்ணுன்னு சொல்லி ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். எப்படி? தேவ வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் வசனத்துக்கு விரோதமாகவோ இல்லாத ஒரு வசனத்தையும் ஆண்டவர் பேச மாட்டார். ஆண்டவர் என்னைக்குமே இந்த வசனத்தோடு தான் என்ன பண்ணுவாரு? ஒத்து போகிறவரா இருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்தாவெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறார். அவங்களுக்குள்ள வேறுபாடு கிடையாது. குமாரன்னா வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பரிசுத்தாவியன் என்னைக்குமே ஒத்து போவாரே அன்றி வேதத்துல இல்லாத ஒரு பொருளை பரிசுத்தாவின் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? வெளிப்படுத்த மாட்டார். அப்படி வெளிப்படுத்தினார்னா அது பரிசுத்தாவி கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுல நம்ம தெளிவா திட்டவட்டமாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப 6வது ஆண்டவர் தருகிற ஒரு ஆசீர்வாதம், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். மகிழ்ச்சி என்கிற ஒரு பாக்கியத்தை அவருடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கர்த்தர் தர வல்லவரா. அதனால துன்பங்கள் வராதெல்லாம் பைபிள் சொல்ல, அந்த துன்பத்தின் மத்தியில கர்த்தர் மகிழ்ச்சி என்ன பண்ணுகிறாரு? தர வல்லவரா இருக்கிறார். அதான் தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட இருக்கிறீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம் சுரந்துகிட்டே இருக்கும். பிசாசு எத்தனை போராட்டம், எத்தனை உபத்திரம் கொடுத்தாலும் பவுல் சொல்றாரு, தேவனுக்காய் பாட அனுபவிப்பது எனக்கு மேன்மை அப்படின்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது எனக்கு அவருக்கு அது ஒரு மேன்மையாய் காணப்படுகிறது.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் போது இந்த 7 வகையான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க கிருபை செய்கிறார். 7வது ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது 45ஆம் வசனம், அதுக்கப்புறம் 32ஆம் வசனத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கலாம். அதுக்கப்புறம் 45, Psalms 119 verse 32 and 45, சங்கீதம் 119 32ஆம் வசனமும் 45ஆம் வசனமும் வாசிக்கலாம். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். 32ஆம் வசனத்துல நீர் என் இதயத்தை விசாலமாக்கும் போதுன்னு இருக்குது. 45ஆம் வசனத்துல நான் நம்முடைய கட்டளைகளை ஆராயும் போது எப்படி நடக்கிற, நான் விசாலமாகிறேன். He will extend my territory. அது இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நான் தொடர்ந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசாலத்துல என்ன பண்ணுவேன், நடப்பேன். முடிவு வரையும் தான் நான் நடப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு ஆண்டவருக்கு பழைய வழியை விசாலமாகிட்டே இருப்பார். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், போக 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 வழி குறுகினதாய் காணப்படும். இதுதான் மனுஷனுடைய எண்ணம். ஒரு ரோட்டை ஒரு மலை மேல இருந்து இல்ல ஒரு ரோடுடைய அந்த துவக்கத்திலிருந்து பாத்தீங்கன்னா போக 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 லாஸ்ட்ல குறுகின மாதிரி தான் இருக்கும் நம்முடைய கண்ணுக்கு. அதுதான் உலகத்துடைய பார்வை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அப்படி கிடையாது. அந்த வசனம் சொல்லுறது, நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடி நான் என்ன பண்ணுவேன், விசாலத்துல நடப்பேன். விசாலம் அப்படின்னா நரகத்துக்கு போற வழி விசாலமா இருக்குது, அந்த விசாலம் இல்ல. இது ஆண்டவர் நமக்கு உண்டாக்குகிற எக்ஸ்டென்ஷன். ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்தி நம்முடைய கால் தடுக்காதபடி செருக்காதபடி எல்லா விதத்துல அனுகூலம் பண்ணி தொடர்ந்து முடிவு வரையும் நடக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். 32ஆம் வசனத்துல இவ்விதமா இருக்கிறது, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனையின் வழியாக என்ன பண்ணுவேன்னா ஓடுவேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இருதயம் அப்படின்னா எல்லா விதத்துல நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்து அவற்றை பெருக பண்ணுகிறார். நம்ம ஒண்ணு கேட்போம், ஆண்டவர் 10 தருவார். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் அந்த விதத்துல நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால வேதத்தை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணுவோம், வேதத்தின் மகத்துவங்களை இவர்களுக்கு எழுதி கொடுத்து அதை அந்நிய காரியமாக என்ன பண்ணாங்களாம், எண்ணினார்கள். அப்படின்றபடி வேதத்துல எத்தனையோ விதமான மகத்துவங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த 7 வகையான மகத்துவங்கள் வசனத்தின் மூலமாய் தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறாராம், அருளை செய்கிறார். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரா, இறங்கினார். கர்த்தருடைய சத்தம். அப்பதான் நம்ம முன்பதாக நம்ம கேட்டது போல சிலவங்க வசனத்தை இப்படியும் பேசுறாங்களே அப்படியும் பேசுறாங்களே, எதை நம்புறது? அப்ப நம்ம படிக்கணும். நம்ம வாயை திறந்து கண்ணை திறந்து வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட நிலைமைகள் வழியாய் நம்மை சரியாய் நடத்தி, எந்த போதனை சரி என்று நம்மை நேர் வழியாய் நடத்தி நம்மை வித நன்மையினால கர்த்தர் ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நல்ல கிறிஸ்தவங்க அப்படின்னா அவங்களுடைய நெருங்கிய நண்பர் வேதமா தான் காணப்படணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ட்ரூ பிலீவர் வில் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் த பைபிள். அவங்க வேதத்தை ஒவ்வொரு நாளும் சுமப்பாங்க. அவங்க சரீரத்துல சுமப்பாங்க, இதயத்துல சுமப்பாங்க. அதனால உண்டாகிற வேதனைகள், அதனால உண்டாகிற எல்லாவற்றையும் சுமக்கும் போது கடைசியில வேதம் அவர்களை சுமந்து அவர்களை பாதுகாக்க உண்மையிலதா இருக்கிறது. இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நோக்கி ஆண்டவரே, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்குது, உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரேன்னு சொல்லி, நான் உங்களுடைய தயவின்படி என்னை ரட்சியும் என்று சொல்லி 41ஆம் வசனத்துல சொல்லுகிறது. ஆண்டவர் உயிர்ப்பித்து அவர் ரட்சிக்க ஒவ்வொரு நாளும் நம்ம திரும்ப சாக போற நிலைமையில காணப்படுகிற விதத்துல பிசாசு பல சூழ்நிலைகளை கொண்டு வந்தாலும் ஆண்டோடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. 2வது, உம்மை நம்ப பண்ணின வார்த்தை என்று தாவீது சொல்லுகிறார். அதன்படி 49ஆம் வசனத்துல ஆண்டோடைய வசனத்தை படிக்கும் போதே நமக்குள்ள ஒரு வசனம் அப்படியே நம்பிக்கை வரும். கேள்வினால விசுவாசம் வருகிறதுன்னு சொல்லுகிறபடி ஆண்டோடைய வசனத்தை வாசிக்கும் போதே நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆண்டோடைய நாம மகிமைப்பட. 9ஆம் வசனத்துல வாலிபன் தன்னுடைய வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள சொல்லுகிறபடி அனுதின பரிசுத்தத்தை வேதம் நமக்கு தருகிறதா இருக்கிறது. வெட்கப்படையாதபடி நமக்கு வெற்றியை தருகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வல்லமை வசனம் நம்மை வசனத்தின்படி நடந்தா நமக்கு பாதுகாவல். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதுக்கு மாத்திரமல்ல,
உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று 24 வசனத்தில் சொல்லுகிறதே, உண்மையான ஒரு மகிழ்ச்சி வேதத்துல என்னைக்கு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில் நம்ம வாசிக்கிறோம், 7வது நம்ம வாசிக்கும் போது அது நம்மை வழிகளை அகலமாக்கி தொடர்ந்து நம்மை நடக்க ஆண்டவர் இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய அந்த வசனம் அருமையா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 119:45, நான் நம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடி நான் என்ன பண்றேன், விசாலத்துல எதையே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. உலகத்துல எதை ஆராய்ச்சி பண்ணி எதை யோசிச்சோம் அது நமக்கு கிடைக்க போறதும் கிடையாது, அதனால எந்த பலனும் கிடையாது. வசனத்தை நம்ம ஆராய்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து, அதனால என்ன பண்ணாங்களாம், தெசலோனிக்கே உள்ள சபைகள் உள்ள ஜனங்க எப்படி இருந்தாங்களாம், நற்குணசாலிகளாய் மாறினாங்க. ஆராய்ந்து தியானித்து அதுல நான் எப்படி நான் காணப்படணும் இன்னும் சொல்லி அப்படி நம்ம அந்த வாஞ்சையாய் காணப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, விசாலத்துல என்ன பண்றாராம், கத்தர் வைக்கிறார், இருதயத்தை விசாலப்படுத்துகிறார். அப்படின்னா நம்முடைய மகிழ்ச்சியின் அளவை கூட்டுறாரு, ஆரோக்கியத்தை கத்தர் தர்றாரு. மகிழ்ச்சினாவே அதோட இன்னொரு ஒரு 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 மீனிங் வந்து ஆரோக்கியம். ஆண்டவர் நல்ல ஜீவன் சுக பலன் தந்து நம்முடைய இருதயத்துல ஒரு களிப்பையும் சந்தோஷத்தையும் கத்தர் கொடுத்து நம்ம என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறவரா இருக்க முடியும். சாட்சிகள் எனக்கு இன்பமும் எனக்கு ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. வேதம் என் மனமகிழ்ச்சி என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை படிக்க 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 இருக்கிற எல்லா வியாதியின் மேல ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தந்து சுகத்தை தருகிறார். மன சோர்வு எப்படிப்பட்ட பலவீனங்களையும் ஆண்டவருடைய வல்லமை வசனத்தின் மூலமாய் தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன பண்ணாராம், சுகமாக்கினார், குணமாக்கினார். இதுக்குள்ள வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமை. ஒரு ஊழியக்காரங்க கை மேல வச்சு ஜெபிச்சா நிச்சயம் வல்லமை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா வேதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வல்லமை ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது வேதத்தின்படி தொடர்ந்து நடக்க ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருக்கு விதமான ஆசீர்வாதங்களை நீ தந்து ஆண்டவரே அவர்களை ஆஸ்வதிக்கிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சிறியவர்களாயிருந்தாலும் பெரியவர்களாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் நாங்கள் காணப்பட, மற்றவங்க நடக்கிறாங்களோ இல்லையோ ஆண்டவரே நீர் எங்களை அந்த வழியில நடந்தீர் ஐயா. நாங்கள் நடக்கும்போது அந்த ஆண்டவரே பாக்கியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கும் போது நாங்களும் வேதத்தின்படி நடக்க வேண்டும். நாங்கள் பார்க்கிற எத்தனையோ ஜனங்கள் அப்படி நடக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் விட்டுவிடாதபடி ஆண்டவரே நீர் அதனை நடக்கிறதுக்காக எங்களை அழைத்திருக்கிறீர் ஐயா. இந்த வேதத்தின்படி நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். அதன்படி நடக்கும்போது விசுவாசத்தை தருகிறீர், பரிசுத்தப்படுத்துகிறீர், மகிழ்ச்சியை தருகிறீர், பாதுகாப்பை தருகிறீர். ஆண்டவரே வெட்கப்படுத்தாதபடி வெற்றியை தருகிறீர். அது மாத்திரமல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்ய உம்முடைய வசனம் போதுமானதா இருக்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல நாம மகிமைப்படட்டும் ஐயா. உயிருள்ள சாட்சிகளாய் ஆண்டவரே மரண பரியந்த நாங்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாய் தேவனுக்கு கனிகளை தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உத்தம சாட்சிகளாய் காணப்பட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருளைக்கும் சமாதானம் சந்தோஷமும் மீண்டும் மீண்டும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில ஹென்னூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள ஷோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை
10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.